உங்க வீட்ல இருக்க சின்ன பிள்ளைங்க சொன்னாங்க, உங்க பேர பிள்ளைங்க சொன்னாங்க அப்படின்னு பலர் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க. வழக்கமா நீங்க மற்ற கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல இருக்கிற அதே சின்ன பிள்ளை உங்ககிட்ட வந்து ஒரு மோட்டர் பைக் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா வாங்கி குடுக்க மாட்டீங்க. இதுக்கு 2 காரணம் என்னன்னா, அந்த பிள்ளைக்கு வயசு பத்தாது. இன்னொன்னு அதுக்கு கொஞ்சம் செலவாகும். யோசிச்சு வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 18 வயச வயது வரம்பா வச்சிருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு. சின்ன பிள்ளைங்க சொன்னாங்கன்னு வாக்களிச்சிருக்கீங்க. இதோடைய பின் விளைவுகள பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னும் உங்ககிட்ட பிள்ளைங்க நெறைய விஷயங்கள் கேட்க போறாங்க. அதையும் உங்களால நிறைவேத்த முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. செய்ய மாட்டீங்க அப்படின்னா, அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சிலர் உங்கள மிரட்டியிருக்காங்க. அதே மிரட்டல அவங்க மறுபடியும் செய்ய போறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வாக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத புரியாம நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. இதுக்குரிய விளைவுகள நம்ம எல்லாருமே சீக்கிரமா பார்க்க போறோம்.